ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தண்டலை மெல்ல பேசுகின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். பரமனும் இளமதியும் இப்போ ஆட்டோவில் வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வழியாக பார்த்தோம் அப்படின்னா ரிஷி ஏற்பாடு பண்ண அந்த ரவுடிங்கெல்லாம் மறைஞ்சிருந்து, நான் சொல்கிற மாதிரி கேளு, நீ போய் ஆட்டோக்கு முன்னாடி படுத்துக்க, அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் திட்டம் போட்டிருக்காங்க. மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா கோயிலில் எல்லாத்தையும் காட்டுறாங்க. இப்போ இளமதியோட அப்பா வந்து ரிஷிக்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த வட்டிக்கடை சண்முகத்தோட ஃபோன் வந்ததை பற்றி அப்படியே பேசுகிறாங்க. இருந்தாலும் அவங்க அப்பாவுக்கு நிறைய சந்தேகம். இப்போ திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ரிஷி அப்படியே சமாளிக்கிற மாதிரி, அவனை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, ஏதோ தப்பாக ஃபோன் பண்ணியிருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ இளமதியோட அப்பாவுக்கு நல்லாவே சந்தேகம் வந்துடுது, இவர் ஏதோ நம்மக்கிட்ட மறைக்கிறார் அப்படின்னு. மறுபடியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ பரமனும் இளமதியும் ஆட்டோவில் வந்துட்டு இருக்காங்களா, அந்த வழியில் ஒரு ஆள் கீழே கிடக்குறாங்க. இப்போ இளமதி காப்பாற்றலான்னு சொல்கிறாங்க. பரமன்னா எல்லாம் தெரியும் இல்லை, அதனால் வேணாம், இந்த இடத்துல ஏதோ தப்பாக தெரியுது, வேணான்னு சொல்கிறாங்க. ஆனால் இளமதி ரொம்ப பிடிவாதம் பிடிச்சதுனால கீழே படுத்துருக்க ஆளுக்கு போய் தண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு போய் கீழே கொடுக்கறதுக்கு போகிறாங்க. இப்போ தான் அவங்களாம் 3 பேரும் ரவுடிங்க எல்லாம் பரமனை அடித்து காலி பண்ணுறதுக்கு தானே வந்திருக்காங்க. உடனே நிறையா சண்டை நடக்குது. இதில் பெரிய ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, அந்த சண்டை நடக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா பரமனுக்கும் இளமதிக்கும் சூப்பரான ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி சண்டையும் கூடயே நடக்குது. உன்னால தான் இந்த சண்டை பார்த்தியா, நீ சொன்னதுனால தான் நான் நிறுத்தினேன், காப்பாற்றினேன் அப்படி இப்படிங்கிற மாதிரிலாம் பரமன் பேசுகிறாரு. இளமதி வந்து என் மேலே உனக்கு இவ்வளோ கோவமா, என் மேலே இருக்க கோவத்தில் போட்டு அவங்கள ஏன் இவ்வளோ அடி அடிக்கிற, கொஞ்சம் கம்மியாக அடி அப்படிங்கிற மாதிரி இப்படிலாம் பேசி ஒரு மாதிரி காமெடியான சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு கட்டத்தில் அப்படியே அது பயங்கரமான எமோஷனலாக மாறுது. இதுக்கு இடையில பார்த்தோம் அப்படின்னா அந்த கலாமா ரவுடி இருக்காங்கல்ல, அந்த அதான் அரசியல் ரவுடி இருக்காங்கல்ல, பரமனை எடுத்து வளர்த்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து பரமனுக்கோ யாருக்கோ ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எடுக்கவே மாட்டேங்கிறாங்க பரமன். கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா அந்த நர்மதான்னு சொல்லிட்டு அவங்க, அதாவது அந்த ரஞ்சிதம்னு சொல்லிட்டு அவங்க கூட அந்த பிஏ இருப்பாங்கல்ல, அவங்களும் ஃபோன் பண்ணியிருக்காங்க, எடுக்கல. இது ஒரு பக்கத்து போயிட்டு இருக்கு. மறுபடியும் இங்கே சண்டை நடக்கிற இடத்த காட்டுறாங்க. ஒரு இடத்துல பார்த்தோம் அப்படின்னா பரமனை லாக் பண்ணி கத்தியால் குத்தும் போது இளமதி வந்து அதை பிடிச்சிடுறாங்க. இப்போ பரமனுக்கு சரியான ஆத்திரம் வந்துடுது, அடித்து எல்லாத்தையும் பறக்க விட்டு ஓட விடுறாங்க. அதோட பார்த்தோம் அப்படின்னா இளமதி கையில் பெருசாக காயம் ஆனதுனால அப்படியே நிறைய ரத்தம்லாம் போய் கீழே மயங்கிடுறாங்க. இப்போ அவங்க ஓடும்போது ஆட்டோவில் இருக்க சாவியும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அதனால் பரமனால் இளமதி ஆட்டோவிலையும் கூட்டிகிட்டு போக முடியல. உடனே பார்த்தோம் அப்படின்னா கையில் வந்து அவரோட சட்டையை அப்படியே 2ஆக கிழிச்சு நல்லா கட்டி அப்படியே தூக்கிக்கிட்டே ஓடுறாரு இளமதியை. இதுக்கிடையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கலாமா இருக்காங்கள, தொடர்ந்து பரமனுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா இடையில அப்படியே இங்கேயும் காட்டுறாங்க. அதாவது பார்த்தோம் அப்படின்னா இளமதியோட அப்பா அம்மாவும் அதே நேரத்தில் ரிஷியோட அப்பா அம்மா, ரிஷி இவங்க எல்லாருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க இல்லையா. அப்போ அங்கே உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா இளமதி சம்மந்தமாக அவங்க அம்மா வந்து கொஞ்சம் கவலையாக இருக்கிறாங்க, காந்திமதி. அந்த விஷயத்தை பார்த்தோம்னா ரிஷியோட அம்மா நைஸாக பேசி கடைசியில் அந்த கல்யாணத்தை விஷயம் பேசி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இப்போ இந்த நேரத்தில் தான் ரிஷி வந்து நம்ம எப்படியாவது ஸ்கெட்ச் போட்டு அந்த விஷயத்தில் கரெக்டாக, அதாவது பரமனோட கதையை முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்து இளமதியோட மனசில், அதாவது இவங்க அப்பா அம்மா மனசில் இடம் பிடிச்சிட்டா இளமதியை நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மட்டமான ஒரு ஐடியாவை வந்து, அதாவது ரிஷி வந்து நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க மைண்ட் வாய்ஸ்குள்ளார. ஒரு கட்டத்தில் அப்புறம் மறுபடியும் இங்கே பார்த்தோம் அப்படின்னா அதாவது பரமன் வந்து இளமதியை தூக்கிக்கிட்டே ஓடிக்கிட்டு இருக்காரு. காப்பாற்றிடுறா, நீ கண்ணை திறந்து பாரு. எப்பயும் அந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சியாக பேசுவாங்களா, அந்த மாதிரியே பேசிகிட்டு இருக்காங்க. இளமதி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்கமாகிக்கிட்டு இருக்காங்க. இங்கே கலாமா வந்து ஃபோன் பண்ணி பார்த்துட்டு எடுக்கலன்னு, சரி நம்ம நேரில் போய் பார்க்கலாம்னு சொல்லி கலாமாவும் கூட பார்த்தோம்னா அந்த பெரிய ரஞ்சிதம் இருக்காங்களா, அவங்களும் அப்படியே அங்கேருந்து கிளம்புறாங்க. இப்போ ரிஷி அதாவது பரமன் பார்த்தோம் அப்படின்னாக்கா இளமதியை தூக்கிட்டே ஓடியாடுறாரு ஆஸ்பத்திரிக்கு. இப்போ பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு வந்துடுறாரு, வந்து அங்கே ரொம்பவுமே சத்தம் போடுறாரு. அப்படியே பார்க்கவே பரிதாபமாக இருக்குது. இப்போ டாக்டர் வந்து நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதாவது பரமனால் அப்படியே நிற்கவே முடியல, தடுமாறுறாரு, இளமதி காப்பாற்றணும்னு. இப்போ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கும், கொஞ்சம் நேரம் அமைதியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே இளமதிக்கோட கையிலெல்லாம் கட்டுலாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பரமன் அப்படியே கண் கலங்கி நிற்கிறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.